இன்றைக்கு தவறு செஞ்சிட்டோம், மனுஷனுடைய இயலாம பலவீனம், தவறு செஞ்சிட்டோம். ஆனா தவறு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு எனக்கு நேராய் வருகிறதான கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமே. இன்னைக்கு தவறு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு எனக்கு நேரா வார்த்தை வருது, ஆனா அந்த வார்த்தை எடுத்துக்க எனக்கு மனசு கிடையாது. சில சமயம் நம்ம என்ன சொல்லிடுவோம், நான் செய்த தவறுனால எனக்கு குத்தி கொண்டு இருக்கிறதுனால, அந்த வார்த்தை என்ன குத்துகிறதுனால இவங்க என்னதான் பார்த்து பேசுறாங்க, எனக்கு தான் இந்த மெசேஜ்னு சொல்லிட முடியுதே தவிர, அந்த தவறுல நான் இருக்கிறேன்னு என்ன நான் மாத்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை. தாவீது தப்பு செய்தாரு, வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறாரு. ஆனா சொன்னதுக்கு பிற்பாடு தான் 51வது சங்கீதத்தை மனஸ்தாபப்பட்டு பாட்டா எழுதுறார். ஆண்டவரே, ஈசோப்பினால் என்ன சுத்தமாக்குங்க, சுத்தமாவ உம்முடைய பிரசன்னத்திலிருந்து சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு எடுத்துறாதீங்க, renew me with the right spirit, நிறைய பேசுறார். ஸோ இந்த தாழ்த்துகிற உள்ளம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கீழ்ப்படுகிறதான ஒரு உள்ளம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாரு. அப்போ தாழ்மை உள்ளவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னா, உன்னை திட்டுகிற வார்த்தையா இருக்கட்டும், இல்லை நீ ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிற வார்த்தையா இருக்கட்டும், அந்த வார்த்தையை நீ எப்படி எடுத்துக்கொள்ளுகிறாய், அதுதான் ரொம்ப முக்கியமே. ஆமா ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், ஆமா நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு நேராக தான் கர்த்தர் பேசுறார் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் தெரியுங்களா, அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு தயவு என் மேலே இறங்கி வரும். அல்லேலூயா.